சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் நீ அதிகமாக கஷ்டப்பட்டதற்கு காரணமே உன்னுடைய உறவுகளால் மட்டும்தான். நீ தனியாக இருக்கும் பொழுதெல்லாம் உன்னிடம் உன்னுடைய மனதை வந்து குழப்பினார்கள். உனக்கு எப்பொழுதுமே மற்றவர்களால் தான் பிரச்சனை. நீயே பிரச்சனை வேண்டாம் என்று ஒதுங்கி போனாலும் உன்னை வேணுகென்றே உன்னை கூப்பிட்டு ஏதாவது ஒரு பேச்சை கொடுத்து உன்னை கோபப்படுத்தி உன்னுடைய வாயிலிருந்து வார்த்தைகளை வர வைத்து இவள் இப்படி பேசிவிட்டாள் என்று காட்டிவிடுவார்கள். அமைதியாகத்தான் இருப்பாய். ஆனால் உன்னை சீண்டும் பொழுது யார் நீ என்று அல்ல, யாராக இருந்தாலும் கோபம் வரதான் செய்யும். சரியா? அதிலும் உன்னுடைய குடும்பத்தில், உன் கணவனுடைய குடும்பத்தில் இருக்கும் ஒரு நபர் எப்பொழுது பார்த்தாலும் சரிதான், எல்லா விஷயத்திலையுமே நீ அமைதியாக இருக்கிறாய் என்றே உன்னை கூப்பிட்டு தேவையே இல்லாமல் உன்னை கோபப்படுத்துவது போல பேசி உன்னுடைய வாயிலிருந்து தேவையில்லாத வார்த்தைகளை வர வைத்து உன்னை சண்டை போட வைத்து மற்றவர்களுக்கு நேராக இவள் சண்டைக்காரி, சண்டை போடுவாள் என்று உன்னை ஒரு மிகப்பெரிய ஒரு அசிங்கப்படுத்துவதே எப்பொழுதும் அவருக்கு வேலை. ஒவ்வொரு முறையும் ஏதாவது விசேஷம் நடக்கும் பொழுது அவரை பார்த்தாலே பயந்து ஓடுவார், நம்முடைய பேரை கெடுப்பதற்காகவே வந்தவன் என்று. ஆனால் இப்பொழுது அவனுடைய நிலைமை என்ன தெரியுமா ஆகிவிட்டது? மிகப்பெரிய ஒரு தண்டனையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். வாழ்வதா வேண்டாமா, என்ன செய்யலாம் வாழ்க்கையை என்று அவனே யோசித்து மனதளவிலும் உடல் அளவிலும் அந்த அளவுக்கு வெந்து போயிருக்கிறான். எல்லாமே அவன் செய்த கர்மவினை. சிலருக்கு அடுத்த ஜென்மத்தில் கர்மவினை தொடரும், சிலருக்கு இந்த ஜென்மத்திலேயே கர்மவினை தொடரும். அதுவும் சண்டை போடாமல் எல்லா விஷயத்திலேயுமே அமைதியாக இருப்பவர்களிடம் யாரெல்லாம் சண்டை போடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்தந்த ஜென்மத்திலேயே யாரிடம் சண்டை போட்ட தேவையே இல்லாமல் மன உளைச்சல் ஆளாக்குகிறார்கள் அவர்களுக்கு நேராகவே இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். இப்பொழுது உன்னுடைய கண்ணுக்கு நேராகத்தான் இது நடக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நேரம் வந்துவிட்டது என்பதை நீ இதிலிருந்தே புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? நான் சொல்வதை வைத்து இதிலிருந்தே நீ அனைத்து விஷயத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் ஒருவன் உன்னை தொந்தரவு செய்தான், அவன் எப்படி இருக்கிறான் சொல் பார்க்கலாம். எப்படி இருக்கிறான்? வாழலாமா வேண்டாமா என்ற ஒரு மனநிலைமையில் உன்னுடைய கண்ணுக்கு நேராக இதெல்லாம் தான் நடக்கிறது. ஆனால் உன்னுடைய கண்ணுக்கு நேராக என்னென்ன விஷயத்தை எல்லாம் நான் செய்ய வைக்கிறேன் என்று பார்த்தாயா? தெய்வம் இல்லை என்று சொன்னாயே, தெய்வம் இருக்கிறது தானே. செய்தி நிச்சயமாக உன்னுடைய காதுக்கு வந்திருக்கும், இல்லை என்றாலும் வரும். நீ நிம்மதியாக வாழ வேண்டிய நாட்கள் கைகூடி விட்டது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிம்மதியாக வாழ வேண்டிய நாட்கள் கைகூடி விட்டது. உனக்கு துரோகம் செய்தவர்கள், உன்னுடைய வாழ்க்கையை அடிமையாக வைத்து கொள்ளலாம் என்று நினைத்தவர்களுக்கெல்லாம் என்னென்ன தண்டனையை கொடுக்க வேண்டுமோ நான் கொடுத்து விட்டேன். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் என்ற ஒரு விஷயத்தை கொடுப்பேன். கண்டிப்பாக சந்தோஷத்தை நீ அனுபவித்து வாழ்க்கையில் அளவுக்கு மீறிய இன்பம் என்ற ஒன்றை சம்பாதிப்பாய். உன் தொழிலால் உனக்கு நிறைய சம்பளம் வரும். இப்பொழுது இருப்பதை வைத்து நீ நினைக்காதே. தொழிலால் நிறைய சம்பளம் வரும், தொழிலால் உனக்கு மதிப்பு கிடைக்கும். அதனால் நீ நிறைய லாபம் அடைவாய், நிறைய நபர்களை நீ பிடிப்பாய். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதெல்லாம் என்னிடம் கேட்கிறாயோ அதெல்லாம் காலதாமதமாகுகிறது என்று தானே பயப்படுகிறாய். காலதாமதமானாலும் எல்லாமே சரியான நேரத்திற்கு வந்து சேரும். பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இருக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாகவே நான் துணையாகவே இருப்பேன். ஒரு நபர் தவறு செய்வதற்கு முன்பு யாராக இருந்தாலும், நீயாக இருந்தாலும் நான் சொல்வது இதுதான், ஒரு நபரை பேசுவதற்கு முன்பு 1000 முறை யோசிக்க வேண்டும். யோசித்துதான் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய வேண்டும். வாய்தான் கடவுள் கொடுத்திருக்கிறாரே என்பதற்காக எப்பொழுதுமே மற்றவரை போட்டு பேசிக்கொண்டு திட்டிக்கொண்டு கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடாது.
அது அவர்களுக்கு மன வேதனை கொடுக்க ஆரம்பித்து விட்டது என்று வைத்துக்கொள். அது தாங்கவே முடியாது. அந்த மன வேதனை, அந்த அழுகையானது யார் அந்த நபரை கண்கலங்க வைக்கிறார்களோ அவர்களுக்கு திரும்ப ஆரம்பிக்கும் அந்த குடும்பத்திற்கு. அதற்கு பிறகு வாழ்ந்தால் என்ன, வாழாவிட்டால் என்ன, கஷ்டங்கள் தான் வந்து சூழ்ந்து விடுவேன். அதற்காகத்தான் எப்பொழுதும் சொல்வேன், ஒரு மனிதனை கஷ்டப்படுத்த கூடாது. மனிதன் என்று அல்ல, எந்த ஒரு உயிரையுமே சரிதான். அது ஆடோ மாடோ கோழி நாய் யாராக இருந்தாலும் சரி, எந்த உயிராக இருந்தாலும் சரி, எந்த உயிராக இருந்தாலும் கஷ்டப்படுத்த கூடாது. அதன் வேலையோடு இருக்கிறது, அது வேலையை பார்க்கிறது என்று விட வேண்டும். ஆனால் இங்கு இருக்கும் சிலருக்குத்தான் மற்றவர்கள் வாழ்ந்தாலே பிடிக்காதே. தெய்வமாகிய நானே சொல்கிறேன், எதற்காக மற்றவருடைய வாழ்க்கையை பார்த்து இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துகிறீர்கள், பொறாமைப்படுத்துகிறீர்கள் என்று தெரியவில்லை. நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் நீங்கள் காணும் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்க்கிறேன். உன்னை எந்த அளவுக்கு மற்றவர்கள் கஷ்டப்படுத்துகிறார்கள், எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ கவலைப்படுகிறாய் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்க்கிறேன். பார்த்துதான் ஒவ்வொன்றையும் செய்து கொண்டு இருக்கிறேன். துரோகிகள், உன்னுடைய வாழ்க்கையில் நீ காணும் ஒவ்வொரு நபரும் உனக்கு துரோகிகள் தான். நீயோ உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் ஏதாவது ஒன்றை உன்னிடம் பேசிக்கொண்டு உன்னுடைய மனதை கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது ஒரு முடிவெடு. உன்னை எவன் ஒருவன் தப்பாக உன்னுடைய குணத்தை வைத்தோ, உன்னுடைய பழக்கத்தை வைத்தோ எவன் ஒருவன் தப்பாக பேசுகிறானோ, எவன் உன்னை பேசும் பொழுது ஒரு தப்பான நோக்கத்தோடு பேசுகிறானோ, அவன் நிச்சயமாகவே தண்டனை என்ற ஒன்று அவனுக்கு கிடைக்கும். ஒன்று உடனே கிடைக்கும், இல்லை என்றால் காலப்போக்கில் கடைசி காலத்தில் அவனுக்கு கிடைக்கும். அதுவும் உன் கண்ணுக்கு நேராகவே. இப்பொழுது ஒருவன் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறான். அவனுக்கு வாழ்வதா வேண்டாமா என்ற மிகப்பெரிய ஒரு குழப்பத்திலேயே இருக்கிறது. அவனுடைய மனநிலைமை இப்படியெல்லாம் மாறும் என்று அவன் நினைக்கவே இல்லை. ஆனால் மாற வைத்தேன். காரணம், உனக்கு செய்த தீய வினைகளால். அவன் உன்னுடைய கால்கையை முடக்கி போடலாம் என்று நினைத்தான். ஆனால் அவன் கால்கையே முடங்கி போய்தான் கிடக்கிறது. தனத்தான் செய்தால் யாருக்கும் தெரியாது என்று நினைக்கிறார்கள். யாருக்கும் தெரியாதுதான். ஆனால் தெய்வத்திற்கு தெரியாமல் ஒரு பொழுதும் போகாது. தெய்வத்திற்கு எல்லாமே தெரியும் என்பது புரிய வைத்து விட்டேன் அவனுக்கு. அடுத்தவன் கால் கை இல்லாமல் முடங்கி போய் கிடக்க வேண்டும் என்று நினைப்பது எவ்வளவு பெரிய தப்பான ஒரு விஷயம். ஆனால் அந்த விஷயத்தை அவன் எந்த தைரியத்தில் அவன் உனக்கு செய்தான், உன்னை அசிங்கப்படுத்தினான், ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை கூலி குறுக வைத்தான். பணம் இல்லை என்று அவனுக்கு அதே நிலைமையை கொடுக்க எனக்கு ஒரு நொடி போதும் கொடுத்து விட்டேன். நிச்சயமாக அவன் இந்த நிமிஷம் நொந்து போய்தான் இருப்பான். கண்டிப்பாக தங்கமே, இனி வரும் காலத்தில் அவன் இன்னும் அதிகமான விஷயங்களை சந்திப்பான். நீ சந்தோஷத்தை வாழ்வாய். அதை பார்த்து அவனுக்கு இன்னும் பொறாமைதான் வரும். நாம் எப்படி வாழ்ந்தோமோ அதை போல அவள் வாழ்கிறாள், அவள் எப்படி வாழ்கிறாளோ அதே போல் நாம் வாழ்கிறோமே என்று அப்படியே வாழ்க்கையை திருப்பி போட்ட மாதிரி இருக்கும். நம்பு, உன்னுடைய வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்று நம்பு. ஒவ்வொரு நிமிஷமும் உனக்காக நான் இருப்பேன் துணையாக. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.